பூரணாககியே கனகவல்லி காளி மகமாரி கருமாரியம்மா. வணக்கம் மக்களே, இது நம்ம மெட்ராஸ் கரண்ட் டாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த vlogல வந்து நம்ம ஃபிஜி நாட்டோட தலைநகரான சுவால இருக்கிற ரொம்பவும் பிரபலமான ராஜ மகாமாரியம்மன் கோயிலுக்கு போறோம். அங்க 99வது வருஷம் தீமிதி திருவிழா நடக்க போகுது. அதுதான் பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க, நம்ம பயணம் இப்போ ஆரம்பமாகுது. ஹலோ எவ்ரிவன், this is our Madras Current Talks. Hope you all doing well. In this vlog, we are heading to Suva's Raja Mahamariamman temple for something truly special, the 99th fireworking festival. Stay tuned, our journey begins now. இந்த ராஜ மகாமாரியம்மன் கோயில் திருவிழா பார்த்திங்கன்னா வந்து ஒரு 14 நாள் நடக்கும். இப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கான அழைப்பிதழ் பார்த்துட்ருப்பீங்க. கோயிலில் யார் யார் இருக்காங்க, அவங்க மொத்த விவரமும் அதில் இருக்கும். இந்த எல்லா நாளும் என்னென்ன பூஜை நடக்கும்ன்ற விவரமும் அதில் இருக்குது. இதில் நம்ம குறிப்பாக வந்து ஒரு 3 நாள் நம்ம வந்து வேலை பார்த்துருக்கோம். இதில் அது என்னென்னா, நம்ம வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் நம்மளால் பண்ண முடிஞ்சுது. இந்த ஃபிஜி நாட்டில் இருக்கிற தமிழ் அல்லது தென்னிந்திய திருவிழாக்களில் ஒரு முக்கியமான திருவிழான்னு இதை சொல்லலாம். தைப்பூசத்துக்கு அடுத்தடுத்துல இது இருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய சன்மார்க்க ஐக்கிய சங்கத்துக்கு சொந்தமான கோயில். நம்ம நாண்டியில் வந்து முருகன் கோயில் பார்த்துருப்போம், லம்பாசில பெருமாள் கோயில் பார்த்துருப்போம். அது மாதிரி தான் இதுவும். இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் தமிழ் or South Indian festival celebrated in Fiji right after Thaipusam. The temple here comes under TISI Sangam, just like the ones in Nandi and Lambasa. நம்ம இப்போ நெசசே கடற்கரையில் இருக்கோம். இங்கே தான் வந்து கரகம் தயார் செய்கிறாங்க. இங்கே பார்க்கலாம். இங்கேருந்து கரகத்தை தயார் செஞ்சு தலையில் வச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த கரகம் தயார் பண்ணுற விதம், அவங்க பறை அடிக்கிற விதம் எல்லாமே இந்த இடத்த வந்து ஒரு சூழலையே மாற்றும். We are here at Nasase by the seaside. This is where the karagam is prepared, right on the shore. We can hear the priests singing devotional songs. The atmosphere is so powerful. From here, the devotees will carry the karagam on their heads all the way back to the temple.
இப்ப கரகம் நசசை கடற்கரையிலேருந்து கிளம்புது. இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து ரேவா தெரு வழியா தான் வந்து கோயில போய் சேருவாங்க. Karagam is leaving Nassase now, and devotees will carry it through Reva Street, one of the main roads to reach the Howell Road Temple. கோயிலிருந்து தேரை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. இங்க இருந்து தேர் வந்து கரகத்தை பின்தொடர்ந்து கோயிலுக்கு போகும். The chariot has been brought out from the temple and placed here. From this point, the chariot will follow the karagam all the way back to the temple. கரகமும் தேரும் பாத்தீங்கன்னா ஒன்னா கோயில் வளாகத்துக்குள்ள நுழையுது. Karagam and chariot are making their way into the temple compound now.
பாட்டை உத்து கேட்டீங்கன்னா வந்து இது தமிழ் பாட்டு தான். இது வந்து மாரியம்மன் தாலாட்டு அப்படின்றாங்க. ஆனா இதை பாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஜியில் இருக்கிற தமிழ் சந்ததியினர் பாடுற பாட்டு இது. If you listen closely, you'll hear a Tamil devotional song that's Mariamman Thalatu, but this time it's sung by Tamil descendants here in Fiji. இப்ப இந்த கோயில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல ஃபிஜிக்கு வந்த இந்தியர்களோட சந்ததியினர் தான் இங்க இருக்காங்க. இதுல முக்கியமானவங்க பாத்தீங்கன்னா வந்து தென்னிந்திய வேர்களை சேர்ந்தவங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம் பேசுற குடும்பங்க. சில வட இந்தியர்களும் இங்க இருக்காங்க. ஆனா இப்ப அந்த மொழிகளை யாரும் வந்து இவங்க பேசுறது இல்லை. ஒருவேளை வயசானவங்க, பெரியவங்க அந்த மொழி பேச வாய்ப்பு இருக்கு. சமீபத்துல குடிபெயர்ந்தவர்களும் இங்க இருக்காங்க என்ன மாதிரி. Most of the people here in this temple are Indian descendants whose ancestors came to Fiji during the British time. Almost all of them are South Indian origin. Families who once spoke Tamil, Telugu and Malayalam. You will also see a few North Indian descendants here. But unfortunately, hardly anyone speaks those languages anymore. Maybe just the older generations, and of course, there are also recent migrants just like me. கோயிலில் இங்கே அன்னதானம் போடுறாங்க. மத்தியான சாப்பாடும் ராத்திரி சாப்பாடும். Free food is served here for everyone with lunch and dinner.
இது நம்ம ஊர்ல இருந்து வந்த ஒரு பழமையான வழக்கம். இன்னைக்கும் ஃபிஜில அதை கடைபிடிக்கிறாங்க. தீமிதி திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்மனோட கையில பூ வைக்கிறாங்க. அந்த பூ விழுந்தா அம்மனோட அருள் அனுமதி கிடைச்சிடுச்சு, அதுக்கான அடையாளம் நம்புறாங்க. சில நேரம் உடனே விழும், சில நேரம் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காகும். ஆனா அம்மன் அனுமதி இல்லாம இங்க எதுவும் தொடங்க மாட்டாங்க. This is a tradition that's been followed for ages back in India and it's still carried on here in Fiji. Before the fireworking, the priest places a flower in goddess Raja Mahamariamman's hand. When it falls, it means she has given her blessing and permission to proceed. Sometimes it happens in minutes, sometimes it takes hours, but nothing starts without her approval. இதுதான் தெருக்கூத்து. நம்ம ஊர்ல பார்த்தாக்கால ஃபிஜியில் இன்னும் அதை கொண்டாடுறாங்க. ஆனால் இதில் சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த தெருக்கூத்துல ஹிந்தி, தமிழ், தெலுங்கு எல்லாம் கலந்து பேசுறாங்க. ஆனால் அதை பார்க்குற எனக்கு இது என்ன பேசுறாங்கன்னு புரியுறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த ஊர்ல தெருக்கூத்து இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. This is called Terukuthu, which we also know from India. It is still practiced here and as an art form, and they continue to celebrate it. But the interesting part is people mix Hindi, Tamil, Telugu, and when they speak, sometimes it's hard for me to fully understand. That's how Terukuthu is done here, a mix of all the languages.
நாளைக்கு நடக்க போற தீமிதி திருவிழாவுக்காக இப்போ மரக்கட்டைகளை எரிக்க போறாங்க. இப்ப நேரா அவர் வந்து அக்னி குண்டம் போக போறாரு. Now it's time to light the firewood, which will be used for tomorrow's firewalking, also called as fire stepping event. விறகு இப்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை நாளைக்கு வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நாளைய தீமிதி இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போகுது. அதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தவறாம பாருங்க. நன்றி, வணக்கம் மக்களே. Alright, the firewood is on fire now and it will keep burning till tomorrow. The fireworking day is going to be really interesting. We'll see that in the next episode. Don't miss it. Take care and bye bye.